நீ அவசியம் பார்க்கணும், போய் பிரசாத் ஸ்டுடியோவில் போய் பாரு அப்படின்னாரு. நான் அப்போ ஸ்கூட்டரை வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போய் வண்டியை நிறுத்திட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் போய் நின்னேன். ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம் அந்த கதவில், அதில் அவரை பார்க்கலாம், நான் அவரை பார்க்கலாம். அவர் என்னை பார்த்துட்டு வாங்கினார் இளையராஜா. இது எல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இல்லைன்னா போய் இன்னும் அந்த மாதிரி மைக்கில் பேச முடியாது. உடனே நான் கதவை திறந்துட்டு உள்ளே போனேன். நம்ப மாட்டீங்க, அவர் எழுந்திருந்து நின்னார். எப்பேற்பட்ட ஜாம்பவான் ஞானி எழுந்திருந்து நின்னார். உங்களுக்கு மிருதங்கம் தெரியுமா கணேஷ்? எனக்கு தெரியாது சார்னு. உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது.